ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலீஷில் எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம யார்கிட்டயாவது அடுத்தவங்க கிட்ட ஏதாவது வேலை சொல்லும்போது அது ரிக்வெஸ்டிங்காக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதாவது பணிவாக சொல்கிறது. ஸோ இன்னைக்கு படிக்க போகிற எல்லா சென்டென்ஸ்லேயும் நம்ம அடுத்தவங்க கிட்ட ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லுவோம். ஆனால் ரொம்ப பணிவாக சொல்லுவோம். அது ரிக்வெஸ்டிங்காக இருக்கும். ஆர்டரிங்கா இருக்காம ரிக்வெஸ்டிங்கா எப்படி ஒரு சென்டென்ஸை அவங்கள வேலை வாங்குறது அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸும் கட்டாயம் பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகும். இப்போ வாங்க அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு பார்க்க போற ரிக்வெஸ்ட் பண்ற சென்டென்சஸ் எல்லாமே ஒன்று ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு படிக்க போற ஒவ்வொரு சென்டென்ஸுமே இப்படிதான் ஆரம்பிக்கும். ப்ளீஸ்ன்னு ஆரம்பிக்கிறது ஓரளவு ரிக்வெஸ்டிங்கா தெரியும். ரொம்பவே மரியாதையா தெரியணும் அப்படின்னா குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கலாம். ரெண்டே வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளீஸ் இல்லைன்னா குட் யூ ப்ளீஸ். குட் யூ ப்ளீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் பாஸ் மீ த புக். ப்ளீஸ் பாஸ் மீ த புக். இதோடைய அர்த்தம், அங்க ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றது தான் ப்ளீஸ் பாஸ் மீ த புக். அந்த புக்கை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றது தான் ப்ளீஸ் பாஸ் மீ த புக். இதே இன்னும் ரிக்வெஸ்டிங்கா கேட்கணும், ரொம்ப பெரியவங்க இல்ல ரொம்ப மரியாதைக்குரியவங்க அவங்க கிட்ட இன்னுமே நல்ல ரெஸ்பெக்டா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குட் யூ ப்ளீஸ் அப்படிங்கறத சேர்த்துக்கலாம். குட் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த புக். இது ஆக்சுவலா கொஸ்டின் டைப்ல வரும். ஸோ இது ஒரு கேள்வி மாதிரி தான் நீங்க கேட்கணும். உங்களால அந்த புக்கை எடுத்து தர முடியுமா அப்படின்னு தான் கேட்குறோம். எடுத்து தாங்கன்னு நம்ம சொல்லல. குட் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த புக். குட் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த புக். ஒன்று பாஸ் மீ த புக் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆர்டரிங்கா இருக்கும். அதனால என்ன சேர்த்துக்கிறோம்? ப்ளீஸ் சேர்க்கிறோம். ப்ளீஸ் பாஸ் மீ த புக் அப்படின்னு சொல்றோம். அதையும் விட இன்னும் ரிக்வெஸ்டிங்கா கேட்கும் போது குட் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த புக் அப்படின்னு கேட்குறோம். என் கூட சேர்ந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். ப்ளீஸ் மூவ் அசைடு. ப்ளீஸ் மூவ் அசைடு. இதோட அர்த்தம் கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு சொல்றதுங்க. கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா ப்ளீஸ் மூவ் அசைடு அப்படின்னு சொல்லணும். இதுவே இன்னும் ரெஸ்பெக்டா சொல்லணும்னா குட் யூ ப்ளீஸ் மூவ் அசைடு. குட் யூ ப்ளீஸ் மூவ் அசைடு. உங்களால கொஞ்சம் நகர்ந்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறது. கொஞ்சம் நகர்ந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும்னா குட் யூ ப்ளீஸ் மூவ் அசைடு. இது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, எந்த இடத்துல பேசுறீங்க அப்படிங்கறத பொறுத்து ப்ளீஸ் மூவ் அசைடு இல்லைன்னா குட் யூ ப்ளீஸ் மூவ் அசைடு இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க லிஃப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. லிஃப்ட்ல அந்த பட்டன் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க சொல்லணும் ஃப்ளோர் நம்பர் 5 வந்து ப்ரெஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம ரிக்வெஸ்டா தான் சொல்லணும். அதனால ப்ளீஸை ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் ப்ரெஸ் ஃப்ளோர் நம்பர் 5. ப்ளீஸ் ப்ரெஸ் ஃப்ளோர் நம்பர் 5. இதுவே இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா கேட்கணும். நீங்க வந்து ஃப்ளோர் நம்பர் 5 வந்து ப்ரெஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும் அப்படின்னா குட் யூ ப்ளீஸ் ப்ரெஸ் ஃப்ளோர் நம்பர் 5. குட் யூ ப்ளீஸ் ப்ரெஸ் ஃப்ளோர் நம்பர் 5. ஸோ நம்ம வழக்கமா பார்க்குற மாதிரி தான். ஒன்று ப்ளீஸ் ஆட் பண்ணோம், இல்லைன்னா குட் யூ ப்ளீஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் மட்டும் சேர்த்தீங்கன்னா ஓரளவு பணிவா இருக்கும். இதுவே ரொம்ப பொலைட்டா இருக்கணும், ரொம்ப பணிவா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா குட் யூ ப்ளீஸ் அப்படிங்கிறத நீங்க ஆட் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ் க்ளோஸ் தி டோர்னு வச்சுக்கோங்களேன். க்ளோஸ் தி டோர் அப்படின்னா கதவை சாத்து, கதவை மூடு அப்படின்னு சொல்லணும்னா க்ளோஸ் தி டோர் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம், கொஞ்சம் பொலைட்டா கேட்கணும் அப்படின்னா ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். இன்னமும் ரெக்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் பொலைட்டா கேட்கணும் அப்படின்னா குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். ஸோ ரெண்டாவது நம்ம படிக்கிறது கேள்வியாக தான் கேட்குறோம். உங்களால் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேள்வியாக தான் கேட்குறோம். இதுவே ஃபர்ஸ்ட் படிக்கிறது ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர், தயவு செஞ்சு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னோம். இதுவே ரெண்டாவது க்ளோஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக கேட்குறோம். அவங்கள ஒரு வேலையை கூட சொல்லாம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், பிரிங் த நியூஸ் பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. பிரிங்
the newspaper. இதோடைய அர்த்தம் நியூஸ் பேப்பர் கொண்டு வா. bring அப்படின்னா கொண்டு வா. நீங்க எந்த பொருளையும் கொண்டு வான்னு சொல்லணும்னா bring தான் நீங்க யூஸ் பண்ணணும். bring the newspaper, bring the water bottle, bring the book. இந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல என்ன பொருள் வேணுமோ அதை மாத்திக்கலாம். இதை நீங்க கொஞ்சம் மரியாதையா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் bring the newspaper. ப்ளீஸ் bring the newspaper. தயவு செய்து நியூஸ் பேப்பர் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பொலைட்டா சொல்லணும். எப்படி சொல்லலாம்? could you please bring the newspaper? could you please bring the newspaper? உங்களால நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றோம். ப்ளீஸ் bring the newspaper. இன்னும் பொலைட்டா கேட்கணும்னா could you please bring the newspaper? அடுத்த சென்டென்ஸ், இப்போ நீங்க ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருக்கீங்க. ஆர்டர் போட்டது ரிசீவ் ஆகுற போது நீங்க வீட்ல இல்ல. அப்போ நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்றீங்க பார்சல் வாங்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பார்சலை வாங்கிருங்க அப்படின்னு சொல்றீங்க. இதை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி தான் சொல்லணும் இல்லையா? அப்போ ப்ளீஸ் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி? ப்ளீஸ் ஆட் பண்றோம். ப்ளீஸ் ரிசீவ் த பார்சல். ப்ளீஸ் ரிசீவ் த பார்சல் அப்படின்னா ப்ளீஸ் அந்த பார்சலை வாங்கிருங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுவே அடுத்தவங்க கிட்ட ஒரு வேலையை சொல்றோம், நமக்காக ஒரு வேலையை செய்யறாங்க, இன்னும் பொலைட்டா கேட்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா could you please receive the parcel? could you please receive the parcel? உங்களால அந்த பார்சலை ரிசீவ் பண்ணி அதாவது வாங்கி வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. could you please receive the parcel? ஒரே சென்டென்ஸ் தாங்க, ரிசீவ் தி பார்சல் தான். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஆட் பண்றதும் குட் யூ ப்ளீஸ் ஆட் பண்றதும் பொலைட்னஸை வந்து ரொம்ப மேலேயும் கீழேயும் ஏத்தி இறக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. இதோடைய அர்த்தம் எனக்கு ஒரு கப்ல காஃபி கொண்டு வா, அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்துட்டு வா, ஒரு கப் ஆஃப் காஃபி கொண்டு வா. இதுதான் கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. இது நீங்க உங்களுக்காக வேற ஒருத்தவங்கள்ட்ட வேலை சொல்றீங்க. அப்போ கொஞ்சம் பொலைட்டா சொல்றது நல்லது. ப்ளீஸ் ஆட் பண்ணணும். கட்டாயம் ப்ளீஸ் இருக்கணும். ப்ளீஸ் கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. ப்ளீஸ் கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. இன்னமும் பொலைட்டா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா could you please get me a cup of coffee? could you please get me a cup of coffee? நீங்களும் பொறுமையா என் கூட சேர்ந்து சொல்லி பார்த்துக்கோங்க. could you please get me a cup of coffee? could you please get me a cup of coffee? நெக்ஸ்ட் ஒன், லைட்ஸ் எல்லாம் போட்டு விடுன்னு சொல்லணும். லைட் எல்லாம் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ரெண்டு சென்டென்சஸ் நீங்க யூஸ் பண்ணலாங்க. ஒன்று, டர்ன் ஆன் தி லைட்ஸ். டர்ன் ஆன் தி லைட்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல ஸ்விட்ச் ஆன் தி லைட்ஸ்ன்னு சொல்லலாம். டர்ன் ஆன் தி லைட்ஸ் இல்ல ஸ்விட்ச் ஆன் தி லைட்ஸ். இது நீங்க ஒரு வேலையை சொல்றீங்க, கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லணும். ஸோ ப்ளீஸ் கட்டாயம் ஆட் பண்ணலாம். ப்ளீஸ் டர்ன் ஆன் தி லைட்ஸ் இல்லைன்னா ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் தி லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் பொலைட்டா கேட்கணும்னா could you please turn on the lights? could you please turn on the lights? நீங்க லைட் எல்லாம் ஆன் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்க கண்டிப்பா எஸ்ன்னு சொல்லி அந்த வேலையை செய்வாங்க. ஸோ டைரக்டா ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொல்லாம செய்ய முடியுமான்னு கேட்கறது இன்னும் பொலைட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஹெல்ப் மீ அப்படின்னு சொன்னா என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம் இல்லைங்களா? இதை நீங்க ரிக்வெஸ்டா கேட்கணும்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னா தயவு செய்து என்னை காப்பாற்று. இன்னமும் கூட பொலைட்டா கேட்கணும்னா could you please help me? could you please help me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், give me some time. give me some time. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. give அப்படின்னா கொடு. give me அப்படின்னா எனக்கு கொடு. என்ன கொடுக்க சொல்றோம்? some time. கொஞ்சம் நேரம், கொஞ்சம் நேரம் கொடு. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பெரியவங்கள்ட்ட சொல்றோம்னா இதே மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம் அப்படின்னு வரும். அதாவது தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு மாறிடும். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். இன்னமும் பொலைட்டா கேட்கும்போது could you please give me some time? could you please give me some time? நீங்க யார்கிட்ட கேக்குறீங்கன்றத பொறுத்து இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மரியாதையா பேசக்கூடிய ஒரு ஆள், அவங்க கிட்ட ரொம்ப தான் மரியாதை பேசித்தான் ஆகணும்ன்ற போது நீங்க செகண்ட் சென்டென்ஸ் சூஸ் பண்ணுங்க. could you please give me some time? அடுத்த சென்டென்ஸ், send me the mail. இதோடைய அர்த்தம் எனக்கு ஒரு மெயில் அனுப்புன்னு அர்த்தம்.
சென்ட் மீ த மெயில். எனக்கு மெயில அனுப்பு. இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். ப்ளீஸ் சென்ட் மீ த மெயில். ப்ளீஸ் சென்ட் மீ த மெயில். இன்னமும் பொலைட்டா கேட்கணும்னா குட் யூ ப்ளீஸ் சென்ட் மீ த மெயில். குட் யூ ப்ளீஸ் சென்ட் மீ த மெயில். எனக்கு அந்த மெயில நீங்க அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறீங்க. குட் யூ ப்ளீஸ் சென்ட் மீ த மெயில். இந்த செகண்ட் டைப்ல நீங்க கேட்கும்போது தான் ரொம்ப நீங்க மரியாதையா கேட்குறீங்க, ரொம்ப பொலைட்டா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நீங்க சொல்ற வேலைய உடனே இம்மீடியட்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். அதனால எப்பவுமே ஏதாவது ஒரு வேலைய அடுத்தவங்கள செய்ய சொல்லும்போது இந்த மாதிரி பொலைட்டா கேட்கறது பெஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மீட் ஹிம். மீட் ஹிம் அப்படின்னா அவனை சந்தி அப்படின்னு அர்த்தம். அவனை மீட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதை நீங்க ரிக்வெஸ்டா சொல்லும்போது ப்ளீஸ் மீட் ஹிம். ப்ளீஸ் மீட் ஹிம். இதே ரொம்ப பொலைட்டா சொல்லும்போது குட் யூ ப்ளீஸ் மீட் ஹிம். குட் யூ ப்ளீஸ் மீட் ஹிம். நீங்க அவனை சந்திக்க முடியுமா? நீங்க அவனை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த ஹிம் அப்படிங்கிறது அவனை அப்படின்னு இருந்தாலும் ஹிம் தான், அவரை அப்படின்னு இருந்தாலும் ஹிம் தான். ப்ளீஸ் மீட் ஹிம் அப்படிங்கிற இந்த சின்ன சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இது நீங்க அவனை சந்திங்க அப்படின்னு சொல்றதாவும் எடுத்துக்கலாம், இல்ல அவரை சந்திங்க அப்படின்னு சொல்றதாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் குட் யூ ப்ளீஸ் மீட் ஹிம். அவனை உங்களால சந்திக்க முடியுமா, இல்லனா அவர உங்களால சந்திக்க முடியுமா? 2க்கும் ஒரே சென்டென்ஸ் தான். இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்த சென்டென்ஸ் டிரைவ் a little faster. டிரைவ் a little faster. கொஞ்சம் வேகமா வண்டிய ஓட்டு. கார் ஓட்டு, வண்டி ஓட்டு, ஏதோ ஒண்ணு கொஞ்சம் வேகமா ஓட்டு அப்படின்னு சொல்றீங்க. டிரைவ் a little faster. இப்போ இதே நீங்க ரிக்வெஸ்ட்டா சொல்லணும். ஒரு டிரைவர் உட்கார்ந்திருக்காரு. அவர முன்ன பின்ன உங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னா, நீங்க டிரைவ் a little faster மட்டும் சொல்லிற முடியாது. கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ் சேர்த்தே ஆகணும். ப்ளீஸ் டிரைவ் a little faster. ப்ளீஸ் டிரைவ் a little faster. தயவு செய்து கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுவே இன்னும் பொலைட்டா சொல்லும்போது could you please drive a little faster. could you please drive a little faster. அதே சென்டென்ஸ் தாங்க. டிரைவ் a little fasterக்கு முன்னாடி ப்ளீஸ் போடுறோமா இல்ல could you please போடுறோமாங்கிறத பொறுத்து நம்மளுடைய பொலைட்னஸ் அங்க தெரிய வரும். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் give me your pen. give me your pen. உன்னுடைய பேனாவை எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ப்ளீஸ் give me your pen. ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ப்ளீஸை மட்டும் சேர்த்துக்கிறோம். ப்ளீஸ் give me your pen. இன்னும் பொலைட்டா கேட்கும்போது could you please give me your pen. could you please give me your pen. ஸோ இதோடைய கான்செப்ட் என்னன்னா, நமக்கு பேனா தேவைப்படுது, இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம அதை வாங்குறோம், அவங்க அதை கொடுக்க போறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் பொலைட்டா கேட்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லது. அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணும்? ரெண்டாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். could you please give me your pen. அடுத்த சென்டென்ஸ் கம் வித் மீ. கம் வித் மீ அப்படின்னா என் கூட வா அப்படின்னு அர்த்தம். இதே கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்றீங்கன்னா ப்ளீஸ் கம் வித் மீ. ப்ளீஸ் கம் வித் மீ. என் கூட வாங்க, இல்லனா தயவு செய்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் கம் வித் மீ. இதுவே ரொம்ப பெரியவங்க கிட்ட இல்ல ரொம்ப மரியாதைக்குரியவங்க கிட்ட ஒரு வேலை ஏவுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா குட் யூ ப்ளீஸ் கம் வித் மீ அப்படின்னு கேள்வியா கேட்கலாம். அதாவது நீங்க என் கூட வர முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. வேலை சொல்லல, கேக்குறீங்க. குட் யூ ப்ளீஸ் கம் வித் மீ. நீங்க என் கூட வர முடியுமா? அடுத்தது ஆன்சர் தி ஃபோன். ஆன்சர் தி ஃபோன். அதாவது ஃபோனை எடுன்னு சொல்றதுக்கு தான். இப்போ ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு, ஆன்சர் தி ஃபோன் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஃபோனை எடுன்னு அர்த்தங்க. இதுவே ப்ளீஸ் ஆன்சர் தி ஃபோன் சொல்றீங்கன்னா தயவு செய்து ஃபோனை எடுங்க அப்படின்றதா வச்சுக்கலாம். நீங்க ரெக்வெஸ்ட் பண்றீங்க இல்ல ஒரு பெரியவங்கள்ட்ட பேசுறீங்கன்னா ப்ளீஸ் ஆட் பண்ணிப்பீங்க. ரொம்ப பொலைட்டா சொல்லணும்னா குட் யூ ப்ளீஸ் ஆன்சர் தி ஃபோன். குட் யூ ப்ளீஸ் ஆன்சர் தி ஃபோன். ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு, நீங்க எடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ குட் யூ ப்ளீஸ் ஆன்சர் தி ஃபோன். நெக்ஸ்ட் ஒன் கிவ் மீ சம் வாட்டர். கிவ் மீ சம் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு அர்த்தம். ரிக்வெஸ்டா கேட்கும்போது ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர்.
ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். தயவு செய்து கொஞ்சம் தண்ணி குடுங்க அப்படின்னு மாறிடும். இதுவே ரிக்வெஸ்ட்டா ரொம்ப பொலைட் பண்ணி, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது, குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர்? குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர்? அடுத்தது ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னா மெதுவா பேசு அப்படின்னு அர்த்தம். இத நீங்க பேசுங்க அப்படின்னு கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்படின்னு கொஞ்சம் பெரியவங்க கிட்ட சொல்லணும்னா ப்ளீஸ சேர்த்துக்கலாம். ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. தயவு செய்து மெதுவாக பேசுங்க. இதுவே ரொம்ப பொலைட்டா சொல்லும்போது குட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி? குட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி? அடுத்தது ஸ்பெல் யோர் நேம். ஸ்பெல் யோர் நேம் அப்படின்னா உங்க நேம் உடைய ஸ்பெல்லிங்கை சொல்லுங்க. உங்க நேம்ல இருக்கக்கூடிய உங்க பெயர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்பெல் யோர் நேம். இதை ரிக்வெஸ்டா தான் நம்ம கேட்கணும். அடுத்தவங்க கிட்ட கேட்கும்போது ப்ளீஸ் ஸ்பெல் யோர் நேம். ப்ளீஸ் ஸ்பெல் யோர் நேம். உங்களுடைய பெயருடைய ஸ்பெல்லிங்கை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுவே நீங்க இன்னும் பொலைட்டா கேட்கணும்னா could you please spell your name? could you please spell your name? அடுத்தது சென்டென்ஸ் கெட் யோர் டிக்கெட். கெட் யோர் டிக்கெட் அப்படின்னா உங்க டிக்கெட்டை வாங்கிக்கோங்கன்னு அர்த்தம். உங்க டிக்கெட்டை எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம். இதை நீங்க ப்ளீஸோட சேர்த்தீங்கன்னா ப்ளீஸ் கெட் யோர் டிக்கெட். தயவு செய்து உங்களுடைய டிக்கெட்டை எடுத்துக்கோங்க இல்ல வாங்கிக்கோங்க. இதையே இன்னும் பொலைட்டா சொல்லும்போது could you please get your ticket? உங்களுடைய டிக்கெட்டை உங்களால எடுக்க முடியுமா, கொண்டு வர முடியுமா, வாங்க முடியுமா? இதுல எதுனாலும் நம்ம இதோட மீனிங்கா எடுத்துக்கலாம். could you please get your ticket? ஸோ அவ்வளோதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறது, இன்னும் ரொம்ப பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு குவிஸ் டைம். நான் ஒரு 3 சென்டென்சஸ் சாதாரணமாக ரிக்வெஸ்டிங்காக சொல்கிறேன். இதை நீங்கள் இன்னும் பொலைட்டாக எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ப்ளீஸ் பேக் யோர் ஸ்டஃப்ஸ். ப்ளீஸ் பேக் யோர் ஸ்டஃப்ஸ். இதோடைய அர்த்தம் உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கோங்க இல்லை பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் பேக் யோர் ஸ்டஃப்ஸ். இதை இன்னுமே பொலைட்டா எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின், ப்ளீஸ் ஃபாலோ தி ரூல்ஸ். ப்ளீஸ் ஃபாலோ தி ரூல்ஸ். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேர்ட் கொஸ்டின், ப்ளீஸ் லீவ் திஸ் ரூம். ப்ளீஸ் லீவ் திஸ் ரூம். இதோடைய அர்த்தம் இந்த ரூமை விட்டு கிளம்புங்கன்னு அர்த்தம். இந்த ரூமை விடுங்க, இந்த ரூமை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றது தான் ப்ளீஸ் லீவ் திஸ் ரூம். இதை இன்னுமே பொலைட்டா எப்படி சொல்றது அப்படின்னு நமக்கு தெரியும். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். எப்படி அடுத்தவங்க கிட்ட ஒரு வேலை சொல்றது, ரொம்ப பொலைட்டா சொல்றது, எப்படி சொன்னா அவங்க உடனே செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.